ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் வந்து கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து கோல்டு பாராக வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து 22 கேரட் இல்லை 24 கேரட் எதுனாலுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 22 கேரட்டில் உள்ள காயினை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 கிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் கொடுத்துட்டு ஜுவல்ஸாக வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ 10 கிராம் காயின் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 கிராம் வந்து ஜுவல்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் லாங் டைம் இருந்துச்சு, இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு 6 வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ 8 கிராம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இதே வந்து ஜுவல்ஸ் வந்து 24 கேரட்டில் வந்து செய்ய முடியாது. இப்போ நீங்கள் 24 கேரட் உள்ள காயினாக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 10 கிராம் காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க 24 கேரட் உள்ள காயின். அப்போ நீங்கள் கடையில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஜுவல்ஸாக வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 12 கிராமில் உள்ள ஜுவல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் லாங் டைமாக எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து பே பண்ண தேவையில்லை. இதே ஷார்ட் டைமில் வந்து எடுக்கிறீங்க, ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து 24 கேரட் ஏன்னா கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். எப்படியுமே வந்து நார்மல் ரேட்டோட 800 90 வந்து இருக்கும். 22ஓட 24 கேரட் கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 800 90 வந்து கூட இருக்கும், 900. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8940 இருக்கா. ஆனால் 24 கேரட் உள்ள கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9760. ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 820 வந்து டிஃப்ரெண்ட் வந்து வருது. 22 கேரட் நீங்கள் வாங்கும் போதுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 24 கேரட் வாங்கும் போது ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரிட்டன் கொடுக்கும்போதுமே வந்து 22ஓட 24 கேரட் வந்து ரிட்டன் வேல்யூ வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஏன்னா வாங்கும் போதே அதிகமாக தான் நம்ம வாங்குவோம். அதனால் நீங்கள் எது சேவ் பண்ணாலும் சரி, 22 இல்லைன்னா 24 எது சேவ் பண்ணாலும் சரி, ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு கோல்டு காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இல்லை என்னால் மாதம் இப்படி வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தங்கமயில் போத்தி சொன்னல் எது வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா போனஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குவாங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்களால் எவ்வளோ பேமெண்ட் வந்து கட்ட முடியுமோ அந்த இது கட்டிக்கோங்க. ஏன்னா போனஸ் டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கொடுக்குற போனஸே நீங்கள் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் 100ரூவாலேருந்து போடலாம் அப்படின்னா நீங்கள் 100 200 அப்படிங்கிற ரவுண்டு பண்ணி போடாமல் இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால 107 108 அந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.11 மில்லிகிராம் வந்து நீங்கள் 100 போட்டு ஆட் ஆகும். இதே வந்து நீங்கள் 107 108 அப்படி போட்டிங்க அப்படின்னா 0.12 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். 1 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. 100 போடுறது பதிலாக ஒரு 200 210 ரூபா 206 207. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து இந்த 6லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் மாற்றி பாருங்கள். ஸோ 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பே பண்ணுங்கள்.